என் செல்லக் குழந்தையே, உன் தாயானவள் பலமுறை உன்னை தேடி வந்தும் என் வார்த்தைகளை என்னவென்று கேட்காமல் சென்று விட்டாய். சரி, பரவாயில்லை, அம்மா எங்கோ இருந்து பேசுகிறாள் என்று நினைத்து நீ என்னை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இன்று உன் தாயானவள் உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என்னை தவிர்க்காமல் என்னவென்று என் வார்த்தைகளை நீ கேட்டு விடுவாய் என்ற நம்பிக்கையில் எப்பொழுதுமே என் பிள்ளை என் மீது கொண்ட அன்பு குறையாமல், என் மீது கொண்ட நம்பிக்கையில் எந்த குறைவும் வைக்காமல் நீ மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இருக்கும் இந்த காலம், இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும் காலம். உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்ற காலம். வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் வந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வீட்டிலிருந்து கொண்டு உன்னை தன் வார்த்தைகளை கேட்கச் சொல்கிறாள் என்றால் எந்த வகையிலும் அதை என் பிள்ளை நீ குழப்பமடையாமல் கேட்க வேண்டும். நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நம் மனதை தொடுகின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றும் நம்மை சுற்றி நடக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்களை இந்த தெய்வம் உனக்கு எதிராக நடத்திவிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் அதுவும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா என்ன சொல்கிறாள் என்று உனக்கு குழப்பம் வருகிறதா? என் குழந்தையே, நீ இப்பொழுது ஒருவரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறாய். இவர் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று நினைக்கிறாய். அவரோடு நீ பழகுகின்ற நேரங்களில் எல்லாம் அவர் மீது கொண்ட அன்பை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை என்று சொல்கிறாய். இவரை விட்டால் நான் வாழவே மாட்டேன் என்றும் சொல்கிறாய். ஆனால் இந்த அளவிற்கு உயிருக்கு உயிராக நீ பழகுகின்ற அந்த உறவை நான் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பிரித்து வைக்கிறேன் என்று வைத்துக்கொள். என் பிள்ளையே, இப்படியெல்லாம் நான் செய்யும் பொழுது, இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நான் செய்கிறேன் என்றால் நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? அம்மாவை எப்படியெல்லாம் திட்டுவாய் தெரியுமா? ஆசைப்பட்ட வாழ்க்கையை எனக்கு கிடைக்க விடாமல் செய்து விட்டாயே. அப்படியானால் நான் உன்னை வணங்குவதனால் என்ன பலன் இருக்கின்றது? நான் எதற்காக உன்னை தேடி வர வேண்டும்? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நீ என்னை திட்டுவாய். அது எனக்கு தெரியும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இப்பொழுது இது உனக்கு கசக்கலாம், இப்பொழுது இது உன் மனதில் வேதனைகளை கொடுக்கலாம். ஆனால் எந்த ஒரு வாழ்க்கையை, எந்த ஒரு நபரை உனக்கானவர்கள் என்று நீ தேர்ந்தெடுத்தாயோ அவர்களைப் போல ஒரு மோசமான மனிதர் இங்கு இருக்க முடியாது. உன்னிடத்தில் அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை ஏமாற்றுவதற்காக அவர்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களோடு நீ சேர்ந்தாயானால் வாழ்நாள் முழுக்க கண்ணீரும் கவலையோடும் தான் நீ சுற்றி திரிந்திருப்பாய். அதனால்தான் எல்லாவற்றையும் ஒரு வழியாக முடித்து வைத்து நான் இது உன் வாழ்க்கை இல்லை என்று சொல்லி உன்னை அதிலிருந்து விலக்கிவிட்டேன். இது மட்டும் வாழ்க்கையாக மாறியிருந்தால் நிச்சயமாக இந்நேரம் உன்னை காண்பதே எனக்கு கடினமாகத்தான் இருந்திருக்கும். உன்னுடைய நிலைமையை தலைகீழாக மாறி இருந்திருக்கும். வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீர் துளிகளுமே உனக்கு நிரந்தரமாக இருந்திருக்கும். வேறெதுவும் இல்லை என்று எண்ணுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ சோதனைகளை மட்டுமே கடந்து வந்திருப்பாய். உன்னை சுற்றி இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் இத்தனை விஷயங்களும் நடந்திருக்கும் பொழுது நீ எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனம் உடைந்து விடக்கூடாது. எதற்கெடுத்தாலும் சட்டென்று மனம் கலங்கக்கூடாது. கையில் கிடைத்தது நமக்கு, கையை விட்டு சென்றது நமக்கில்லை, அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதுதான் முடிவு.
உன்னை வேதனைப்படுத்தும் ஒரு வாழ்க்கையை தெய்வம் ஒருபொழுதும் உனக்கு கொடுத்து விடுவதில்லை என்பதனை புரிந்து கொள். உனக்கு காயங்களையும் கண்ணீரையும் கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு தேவையற்றது. அதை நீ உணர்கிறாயோ இல்லையோ, உன் தாயானவள் நான் உணர்வேன். ஒரு தாயாக என் பிள்ளையை அரவணைக்க நான் ஓடோடி வருவேன். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கையை இப்படி ஒருவரிடம் ஒப்படைத்து விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருப்பேன். எவ்வளவு தேவையோ, எவ்வளவு விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் தேவையோ அதையெல்லாமும் தெய்வம் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலுமே நீ கேட்டதை இல்லை என்று சொல்லாமல் தெய்வம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இது போன்ற காலநிலைகள், இது போன்ற சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வரும் சில உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டும். இன்று தேய்பிறை சஷ்டி நாள். கந்தன் உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான நாள். இந்த நாளில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ மனமுடைந்து நிற்காமல் உனக்காக நான் வரக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றிலும் மிக பெரிய புரிதல் உனக்கு சரியாகவே கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுது உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கி தரும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாமல் எதையும் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்காமல் தெளிவாக நின்று ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ உன் கால் தடம் பதிக்க வேண்டும். இதுதான் அம்மாவின் விருப்பம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், வாழ்ந்தோம் என்று இருக்கக்கூடாது. நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மற்றவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ உனக்கு புரிய வேண்டும். இது நம் வாழ்க்கை என்பது உனக்கு புரிய வேண்டும். நம் வாழ்க்கையில் நாம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே சரியானது என்று உன் மனசாட்சிக்கு நீ நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். எது நடந்தாலுமே நாம் விரும்பியது போல ஒவ்வொன்றும் நமக்கு மிக பெரிய மாறுதல்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நாம் பட்ட கஷ்டங்களும் நாம் பட்ட வேதனைகளும் இனி இந்த வாழ்க்கையில் எந்நாளும் உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாது எதற்கெடுத்தாலும் மனம் குழம்பி நிற்காதே. தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நீ தூக்கி சுமக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தையே உருவாக்கி தரும். ஆனால் அதே நேரம் வரக்கூடிய இன்னல்களையும் வேதனைகளையும் உனக்கு நிச்சயமாக நான் தெரியப்படுத்தவும் செய்வேன். உன்னால் முடியாது என்று நீ நினைத்த காரியங்களை கூட உன்னால் முடியும் என்று நான் உனக்கு சொல்வேன். அதை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற பல வெற்றிகள் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அற்புதத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காதே. இத்தனை நாளும் நாம் யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் இழந்தது தொலைத்தது என்று எல்லாமும் ஒரு மூலையில் இருக்கட்டும். இனிமேல் பெறுவது ஒவ்வொன்றும் நம் தெளிவை பெறட்டும். இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மிக பெரிய மன புரிதலை கொண்டு வந்து நிறுத்தட்டும். யாரும் இங்கு யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. யாரும் இங்கு யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு பயப்படுகின்றவர்களும் அல்ல.
நமக்கான வாழ்க்கையை துணிந்து ஏற்றுக்கொண்டு அதில் வருகின்ற மேடு பள்ளங்களை எல்லாம் கடந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல நம்மை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தேவையற்ற விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு நிறைந்து கிடக்கிறது. என்னவாகிறது என்று நாம் யோசிக்கும் நேரம் இவ்வளவுதானே என்று நம்மை நினைக்க வைத்து நம்மை வாழச் சொல்லி விடுகிறது இந்த வாழ்க்கை. இனி எந்நாளும் நாம் விரும்பியது போல ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி என்பவள் உன் வாழ்க்கைக்குள்ளிருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும். இந்த தெய்வம் உடன் வருகின்ற காலம் உனக்கு அத்தனையும் கவனமாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது உனக்கு இன்று வேண்டுமானால் வாழ்க்கையின் கஷ்டகாலம் என்பது போல தோன்றலாம். ஆனால் இதை கடந்த பிறகு உனக்கான சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும். இதை தாண்டிய பிறகு இது உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்து உதவும். எப்பொழுதுமே என் பிள்ளை, நீ இதையெல்லாம் கடந்து நீ உணர்கின்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து எப்பொழுதும் போல மனநிறைவோடு நீ வாழ கற்றுக்கொண்டாயானால் அது போதும். வேறெதையும் நினைத்து நீ வருந்த வேண்டாம். வேறு எதை பற்றி யோசித்தும் என் பிள்ளை நீ பதற வேண்டாம். உனக்காக எப்பொழுதும் எந்த நிலையிலும் நான் இருப்பேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் மட்டும் என் பிள்ளை எதையுமே இந்த வாழ்க்கையில் தொலைத்து விட்டதாக எண்ணி கலங்காதே. எல்லாவற்றிலும் அடுத்தது என்னவென்று யோசிக்கும் மனப்பக்குவம் நிச்சயமாக நமக்குள் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்றும் ஏதுவென்றும் நமக்கு மிகப்பெரிய புரிதலை கொடுத்து இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்று நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நான் இருப்பதும் நான் வருவதும் உன்னை தொடர்வதும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது என்றால் இனிமேலும் என் பிள்ளை அதை நீ பற்றி கொண்டே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைத்துவிடு. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ பின்வாங்கி விடாதே. எந்த நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ விட்டு விடாதே. சுற்றி இருப்பது தீமையின் உச்சம் என்று தெரிந்த பிறகு நீ அதற்காக போராடுவதோ அந்த வாழ்க்கையை பெறுவதற்கு நீ இங்கே வேர்த்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு நிற்பதோ தேவையற்றதல்லவா? நீயாக இருக்க கற்றுக்கொண்டும் நீயாக உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ பழகி கொண்டும் எது நடந்தாலும் அதிலிருந்து உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டும் சந்தோஷமாக வாழ பழகிவிடு. யார் என்ன சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் நீ வருந்த வேண்டாம். யார் எப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்து உனக்கு சேர்த்தாலும் அந்த இடத்தில் நீ கலங்கி நிற்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் எதையும் செய்துவிட்டு போகட்டும். நீ உனக்காக எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும். உனக்கான நேரங்களை கண்டு நீ ஆனந்தமடைந்து விட்டாலே அது போதும். நீ சந்தோஷமாக இருந்தாலே அதை கண்டு பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் இங்கு இருக்கிறார்கள். எங்கே நீ நிம்மதியாக இருந்து விடுவாயோ என்று சொல்லி உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்ற மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். இவர்களிடத்தில் உன்னை நிரூபிக்கவும் வேண்டாம். இவர்களுக்காக எதையும் என் பிள்ளை நீ இழக்கவும் வேண்டாம். உன்னை தேடி உன் தாய் வருகின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாமும் அதிசயத்தை நிகழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி இந்த வராகி நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாமுமே நல்லது என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுவரையிலும் சூழ்ச்சிகளுக்கு என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல், நிலை தடுமாறி கொண்டிருக்காமல்
உன்னோடு நான் இருக்கும் இந்த ஆச்சரியங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிடு. அது போதும். இனி எதுவுமே உன்னை நிச்சயமாக காயப்படுத்தாது. எந்த விஷயங்களுமே உன்னை நிச்சயமாக சோதனைப்படுத்தாது. மேலும் மேலும் வெற்றியை கொண்டு வந்து நிறுத்தும். மேலும் மேலும் வெற்றியை உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு உறுதிப்படுத்தும். எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து இவை அத்தனைக்குமான விஷயங்களை நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தோடு எல்லாமும் முடிந்து விட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் நேரம் எல்லாமுமே இனி உன்னை தொடரும் என்ற நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். எல்லாமுமே உன்னை தேடி வரும் என்ற ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கும். அத்தனைக்குமே தேடி வரக்கூடிய நேரங்கள் உன்னை எப்பொழுதுமே மிக பெரிய சந்தோஷத்திற்குள் அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி உனக்கு எந்த கலக்கமும் வேண்டாம். நான் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு இனி எந்த தயக்கமும் வேண்டாம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே இனி எப்பொழுதுமே உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக நான் வரக்கூடிய காலத்தில் அதிர்ஷ்டத்தை கண்கூடாக காண்கிறோம் என்பதனை நினைத்து சந்தோஷப்படு. நான் இருக்கும் வரை உன்னை ஒருபோதும் இந்த வாழ்க்கையின் காயங்களையோ அல்லது கஷ்டங்களையோ முழுமையாக பெற்றுவிட நான் அனுமதித்தது கிடையாது. பாதி கஷ்டங்களை உன் தாயானவள் நான் ஏற்றுக்கொண்டுதான் மீதியை உன்னால் எந்த அளவிற்கு தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு கஷ்டங்களை மட்டும்தான் நான் உன்னை தேடி வரவழைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீ அங்கே புலம்புகிறாய், எனக்கு கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் என்று. நான் எல்லாவற்றையும் கடந்து ஒரு நிலையில்தான் உன்னை வைத்திருக்கிறேன். ஒட்டுமொத்த பிரச்சனையையும் உன் தலையில் இறக்கினால் நீ என்றோ இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று உன் கதையை முடித்திருப்பாய். உனக்கு அந்த அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நான் அப்படி செய்யவில்லை அல்லவா? நான் உன் தாயாக நின்று அந்த பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி சுமக்கிறேன். உனக்கு கொஞ்சம்தான் அந்த வேதனைகளை நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் நீ பக்குவமடைய வேண்டுமல்லவா? இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? வாழ்க்கை என்றால் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. அழகான வாழ்க்கையை நாம் மனநிறைவோடு வாழ வேண்டும். வாழ்வது ஒரு முறைதான். இந்த வாழ்க்கையும் ஒரு முறைதான். அதனால் இருக்கின்ற காலத்தில் எல்லாவற்றையும் சிறப்பாக எதிர்கொண்டு நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெளிவோடு எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு இருந்து விட்டால் அது போதும். உன்னுடைய நம்பிக்கை உனக்கு எப்பொழுதுமே மேலும் மேலும் வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. யார் எதை சொல்வதாக இருந்தாலும் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுதும் என் வசமாக்கி மீட்டெடுக்கும் நேரம் இது. இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்ததை எல்லாம் நினைத்து இனி பதறாதே. ஒவ்வொன்றிலும் உனக்கான வெற்றி மறைந்து கிடக்கிறது. தெய்வத்தை கண்ட உனக்கு வாழ்க்கை அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கத்தான் செய்யும். இத்தனை நாளும் நாம் கடந்து வந்தது எல்லாமும் ஒரு மூலையில் வைத்துவிடு. ஆனால் அது கொடுத்த பாடத்தை உன் மனதில் நிறுத்தி வைத்துவிடு. நிச்சயமாக அந்த பாடம்தான் இனி உன்னை வாழ வைக்கும். அந்த பாடம்தான் உன்னை மனநிறைவோடு எப்பொழுதும் வாழ்த்தி நிற்கும் என்பதனை மறக்காதே. நீ கற்றுக்கொண்டதை எல்லாம் நீ உன்னுடைய மிகப்பெரிய ஆயுதமாக, உன்னுடைய கேடயமாக பயன்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் அடைந்துவிட நீ முன்னே வந்து நில். உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காது என்ற விஷயம் இங்கு எதுவுமே கிடையாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு மிக பெரிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே.
இன்றோடு உன் வாழ்க்கையில் இந்த வராகி சொல்லித்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும். நீயும் என் வார்த்தைகளை கேட்டு வாழத் தொடங்கிவிடு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.